ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிகினர்ஸ்க்கான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பி இருக்கும். பட் ஆனால் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஸ்டேரிங் வந்து பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம உட்காரும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். இதனால் என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே வண்டியை மூவ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி மூவ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு நினச்சி மூவ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னா ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேரிங் வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் ரைட்டில் திரும்பும்போது இந்த மாதிரி வரும். அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை வந்து 45 டிகிரி திருப்புங்க, 180 டிகிரி திருப்புங்கன்னு சொல்லி நிறைய கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமுக்கு பாசிபிளே கிடையாது. ஒரு சில விஷயத்தை வந்து நோட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதுவே நான் வந்து இறங்கி போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க அதை போய் பார்ப்போம். இறங்கும் போது பின்னாடி எதனா வண்டி எதாவது பார்த்து திறந்து இறங்குங்க. இது எல்லாருக்குமே காமனான விஷயம். ஸ்டேரிங் வீலை பாருங்கள். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பட் ஆனால் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் வண்டிக்குள்ளே இருக்கீங்க, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப வந்து பெரிய டெக்னிக்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து இப்படி சொல்லிட்டுங்க அப்படி சொல்லிடுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ரியல் டைமாக ஓட்ட தான் கற்றுக்க முடியும். அது வந்து எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து ரைட்டில் திரும்பி இருக்குது. பட் ஆனால் ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் தான் மூவ் ஆகும். இது வந்து நீங்கள் ஏறும்போது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து ஸ்டேரிங் வந்து ரைட்டில் திரும்பி இருக்குது, ஐ மீன் வந்து வீல் வந்து ரைட்டில் திரும்பி இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்ஸும் நடக்காது. சப்போஸ் நீங்கள் ஏறும்போது வந்து வீலை வந்து பார்க்கல, அதாவது வந்து எல்லாருமே பார்க்க மாட்டோம். பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பழக்கம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அர்ஜென்ட்டில் ஏதோ ஒன்று ஏறி உள்ளே உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டா எப்படி வந்து உள்ளே இருந்துக்கிட்டு வீல் வந்து திரும்பி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேரிங் வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுற தப்பு என்னென்னா, அப்படியே ஏறி அப்படியே மூவ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பண்ணுற காமனான மிஸ்டேக். இது வந்து நார்மலாக இந்த மாதிரி ரோட்டில் வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி ரோட்லேயுமே எப்போ பிரச்சனை வரும்னா, சைடில் ஒரு வண்டி போகும்போது, ஒரு பைக்கோ யாரோ நடந்து போகிறாங்க, அந்த டைமில் நீங்கள் மூவ் பண்ணும்போது அவங்க மேலே இடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே மிஸ்டேக் தான். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு தான் பெரிய சேதமாகும். ஸோ இந்த மிஸ்டேக் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவில் பார்க் பண்ணுவோம். அப்போ வந்து வீல் திரும்பி இருந்ததுன்னா மூவ் பண்ணும்போது ஒன்று ரைட் சைடு திரும்பி தான் ரைட்டில் அடி வாங்கிடும், லெஃப்ட் சைடு திரும்பி தான் லெஃப்ட் அடி வாங்கிடும். இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரண்ட்டு மட்டும் கிடையாது, நான் ரிவர்ஸில் போகிறேன் அப்படின்னாலும் வீல் ரைட்டில் திரும்பிக்கிறதால பார்த்தீங்கன்னா இப்படிக்கா தான் திரும்பும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ரொம்ப வந்து கிட்ட நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் ரிவர்ஸ் திருப்பினேன்னா லெஃப்ட் சைடு வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து ஃபெண்டர் ஃபுல்லாக அடி வாங்கிடும். இதே இது நான் ரைட் சைடு நிறுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்படி லெஃப்ட் சைடு திருப்பின மாதிரி ஸ்டேரிங் நிறுத்தி எடுத்தேன்னா கரெக்டாக பேக் சைடு வந்து போய் பின்னாடி போய் இடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நான் ஹேண்ட் பிரேக் எடுத்துடுறேன். வண்டியை மூவ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி வந்து எப்படி வந்து மூவ் பண்ணணும், கியர் ஷிஃப்டிங்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். அதே மாதிரி காலை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிரேக்கில் காலை வச்சுருக்கேன், கிளச் வந்து ஃபுல்லாக மெரிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியல் ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இது வந்து ஆஃப் கிளச்சுன்னு சொல்லுவோம், அதாவது வந்து பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். பைட்டிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கிளச் வந்து ரிலீஸ் ஆகும்போது இன்ஜின்லேருந்து பவர் வந்து கிளச்சுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் வந்து பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காலில் ஓட்டும் போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கிளச்சை பிரேக்லேருந்து கால் எடுத்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ரிலீஸ் பண்ணும்போது பாருங்கள் வண்டி வந்து ரைட்டில் மூவ் ஆகுது. ஸோ இது வந்து நான் பொறுமையாக மூவ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியுது வண்டி வந்து ரைட்டில் மூவ் ஆகுதுன்ட்டு. அதுவே நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எப்பயும் போல் டக்குன்னு வந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் மெரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக ரைட்டில் எடுத்துரும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீல் வந்து லெஃப்ட் சைடு திரும்பி இருக்குது. அதே மாதிரி நான் சடனாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா வண்டி வந்து லெஃப்ட்டில் எடுத்துரும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக, அதாவது வந்து ஆக்சிலேட்டரில் காலை வைக்கக்கூடாது. பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு இப்படி நான் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரைட்டில் மூவ் ஆகுது தெரியும். அப்போ வந்து பொறுமையாக இப்படி திருப்பி சென்டர் கொண்டு வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சென்டர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் திரும்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் திரும்பி இருக்கா,
இப்போ நான் மூவ் பண்ணுறேன், லெஃப்ட் மூவ் ஆகுது. ஸோ ஸ்லோவாக மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே வண்டியை வந்து மூவ் பண்ணும்போது சடனாக மூவ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி வந்து வண்டி எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இல்லைனாலும் நான் இதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வண்டியை மூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆக்சிலேட்டரில் காலை வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கிளச்சில் இருந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணும்போது பைட்டிங் பாயிண்டில் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அது மூவ் ஆகும்போது வண்டியோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் ஆக்சிலேட்டரே கொடுக்கணும். டேரெக்டாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸில் தான் முடியும். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கில் கால் வச்சுருக்கேன், நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன்னா ஆக்சிலேட்டரை கொடுக்கல. இதுதான் பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லைட்டாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது வண்டி எந்த சைடு போகுது அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்டேரிங்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து இது கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த சைடு வந்து ஒரு சுற்றி இன்னொரு சுற்று பாதி வந்து நிற்கும், அதே மாதிரி இந்த சைடு சுற்றி ஒரு சுற்றி இன்னொரு வந்து பாதி சைடு வந்து நிற்கும் அப்படின்வாங்க. அதெல்லாம் ரியல் டைம் பாசிபிள் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி ஏறி உட்காந்துருக்கும் போது ஃபுல்லாக இப்படி ஒரு சைடு சுற்றிட்டு இந்த சைடு ஒரு சைடு சுற்றி எப்படி இருக்கலாம் பார்க்க முடியாது. ஒரே விஷயம், வண்டியை மூவ் பண்ணும்போது பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். பொறுமையாக மூவ் பண்ணுறதாலே தெரியும் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், வெறும் காலில் ஓட்டினீங்கன்னா அந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் பைட்டிங் பாயிண்ட் வரும்போது ஐடிங் ஆர்பிஎம்லேயே வந்து வண்டி மூவ் ஆகும். அதாவது ஒன்றும் இல்லை, இதுதான் ஐட்லிங் ஆர்பிஎம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு, ஒரு 750 ஆர்பிஎம் இருக்குது. இந்த ஆர்பிஎம்மில் இன்ஜின் சுற்றி தான் இருக்கும். நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஜின் சுற்றுற பவர் வந்து கிளச் மூலமாக பின்னாடி கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு வண்டி வந்து எந்த சைடு போகுது அப்படின்றது தெரியும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 inch தான் வந்து வண்டி முன்னாடியோ பின்னாடியே போகும். அந்த டைமில் வந்து எந்த சைடு போகுதுன்னு தெரியறதால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லர் இருக்குது பாருங்கள், ஏ பில்லர். ஏ பில்லரை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க. வண்டி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக போகல அப்படின்ட்டு. இல்லைனா அந்த லைனை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ வந்து நான் ரைட்டில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியும். அதே மாதிரி நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன்னா தெளிவாக தெரியும். ஸோ இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்க. அந்த பொசிஷனை வந்து பார்த்து எப்பயுமே மூவ் பண்ணும்போது அந்த பொசிஷனை ஞாபகம் வச்சு மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டேரக்ஷனில் தான் நம்ம போகிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த டேரக்ஷன் இல்லாமல் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போகிறோன்னா வீல் வந்து ஒரு சைடு திரும்பி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீலை சென்டர் பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ரிவர்ஸில் போகும்போது அது வந்து பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஸோ இப்படி தான் கைஸ் வீலோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, வண்டியில் ஏறும்போது 4 டயர்லையும் காற்று கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டி கடியில் படுத்து லைட்டாக குனிஞ்சு வண்டி கடியில் எதனா படுத்து இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாயோ பூனையோ பார்த்தீங்கன்னா வண்டி கடியில் தான் படுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி குனிஞ்சு பார்க்குறதால பார்த்தீங்கன்னா வண்டி டயரில் காற்று இருக்கானா கண்டுபிடிச்சிடலாம், வண்டி கடியில் எதனா படுத்துருக்கனால கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் வண்டியில் ஏறும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீல் வந்து எந்த சைட் பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு ஏறுங்க. அப்படி பார்க்க முடியாதவங்க வண்டியை மூவ் பண்ணும்போது பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். இது எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.